தேர்தலில் வெற்றி பெறப் போவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியா, தமிழ் தேசிய கூட்டமைப்பா என்பது இன்று இரவுக்குள் தெரியவரும். தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி, ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் களம் இறங்கியுள்ளன. மத்திய, வடக்கு, வடமேற்கு உட்பட 3 மாகாணங்களிலும் சேர்த்து மொத்தம் 142 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். இவர்களை தேர்ந்தெடுக்க 43,52,263 பேர் வாக்களிக்கின்றனர். அங்கு தேர்தல் நடைபெறும் 10 மாவட்டங்களிலும் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் என மொத்தம் 3,785 பேர் போட்டியிடுகின்றனர். பொதுமக்கள் வாக்களிக்க வசதியாக தேர்தல் நடைபெறும் 10 மாவட்டங்களில் மொத்தம் 377 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. ஓட்டுப்பதிவு காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை நடைபெறவுள்ளது. வாக்குப்பதிவு பணியில் 40,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குப்பதிவு முடிந்த சில மணி நேரத்தில் ஓட்டுகள் எண்ணும் பணி நடைபெறும் என்றும், தேர்தல் முடிவுகள் இன்று இரவு 11 மணியளவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் 25 வருடங்களுக்கு பின்னர் தேர்தல் நடைபெறும் வடக்கு மாகாணத்தில், குறிப்பாக யாழ் மாவட்டத்தில் மட்டும் 16 இடங்களை பிடிக்க 380 பேர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் தேர்தலை யாழ்ப்பாணம் உள்ளிட்ட இலங்கையின் வடக்கு, வடமேற்கு பகுதி மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்பதை இப்போது பார்ப்போம். நாங்கள் வாக்களிப்போம், கட்டாயமா வாக்களிப்போம். எலெக்ஷன் நடந்தா நல்ல மாதிரி முடிவு வந்தா எங்களுக்கு சந்தோஷமே இருக்கு. பிரச்சனை இல்லாம இருக்கணும் எதிர்பார்க்கிறோம். வருங்காலத்திலேயாவது நல்ல மாதிரி இருக்கணும் இருக்கிறோம். இந்த எலெக்ஷன் பத்தி சொல்றேன்டா, எத்தனையோ வருஷங்களுக்கு பிறகு இந்த எலெக்ஷன் இப்ப நடக்குது. ஏதாவது நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு நல்லா நடக்கணும் தான் எதிர்பார்க்கிறோம். மக்கள் சந்தோஷமா இருக்கணும், எல்லா இதுகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு இதுல இருக்கணும் ஆசைப்படுறோம். இலங்கை வடக்கு மாகாண தேர்தலை பொறுத்தவரை தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களின் கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து அங்குள்ள ஊடகம் ஒன்றின் முக்கிய நிருபர் பகாத்திடம் நமது செய்தியாளர் உமாபதி கிருஷ்ணன் நடத்திய நேர்காணலை இப்போது பார்ப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரை இங்குள்ள மக்கள் என்ன நினைக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் இந்த வடக்கு மாகாணத்தில் 20 நாட்களுக்கு மேலாக இந்த தேர்தல் குறித்து பார்வையிட்டு வந்திருக்கிற ஒரு முக்கிய பத்திரிகையாளரான பாகத் அவர்களிடம் கேட்போம். வணக்கம் பாகத். வணக்கம். இந்த தேர்தலை பொறுத்தவரை 25 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகிறது. இந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? அவர்கள் இந்த தேர்தலை உண்மையிலேயே அவர்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று நினைக்கிறார்களா? அவர்கள் எதற்காக எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள்? வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் 5 மாவட்டங்கள் இருக்கிறது. குறிப்பாக யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம், மன்னார் மாவட்டம், வவுனியா மாவட்டம், அதுபோல முல்லைத்தீவு மாவட்டம். இதில் பெரும்பான்மையாக பார்த்தால் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம்தான் சனத்தொகை அதிகமாக இருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே 36, ஒட்டுமொத்தமாக வடமாகாணத்தில் 36 உறுப்பினர்களை தெரிவு செய்ய இருக்கிறார்கள். குறிப்பாக வடமாகாணத்தினுடைய முக்கிய பகுதியான யாழ் மாவட்டத்தில் 16 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள். ஆனால் 16 உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கின்ற இந்த மாவட்டத்தில் 380 பேர் போட்டியிடுகிறார்கள். ஆகவே வடமாகாண சபை தேர்தல் என்கின்ற பொழுதே சர்வதேச ஊடகங்களுக்கும் சரி, இலங்கை இருக்கின்ற ஊடகங்களுக்கும் சரி, கண்ணுக்கு தெரிவது யாழ் மாவட்டம் மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் அங்கே சனத்தொகை அதிகமாக. ஆகவே வடமாகாணத்தினுடைய இங்க இருக்கின்ற மக்களுடைய நிலைமையாக இருக்கிறது இந்த தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். அதாவது 25 வருடங்களுக்கு பிறகு நடைபெறுகிறது. இவருடைய அபிலாஷைகள், அபிவிருத்திகளை மட்டும் தங்கியிருக்கிறது அல்ல. ஒரு வழியாக இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. நீண்ட கால எதிர்பார்ப்பு, சர்வதேச சமூகத்தின் ஒரு வேண்டுதல், இந்தியா போன்ற நாடுகளின் ஒரு கோரிக்கை என்றெல்லாம் வைத்துக் கொள்ளலாம். இருந்த போதிலும் இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த மக்களுக்கு ஏற்கனவே இருந்த நிலையை விட அவர்களுக்கு மாறுபாடான ஒரு நிலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறதா? தேவை அபிவிருத்திகளை தங்கிய அபிலாஷைகள் அல்ல. இவர்களுக்கு அபிவிருத்திகள் கட்டாயம் அரசு செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் இருக்கிறார்கள். அரசு என்பது கட்டாயம் நாட்டு மக்களுக்கு அபிவிருத்திகளை செய்ய வேண்டும். குறிப்பாக வடமாகாணத்தில் இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையாக, அதாவது 180% மக்கள் அதிகூடிய படிப்பறிவில், அது எழுத்தறிவில் முன்னிலை இருக்கின்ற மாவட்டம் யாழ் மாவட்டம். குறிப்பாக வடமாகாணம். இலங்கையில் 25 மாவட்டங்கள் இருக்கிறது. அதிகூடிய எழுத்தறிவு உள்ள மாவட்டமாக யாழ் மாவட்டம் இருக்கிறது. ஆகவே இந்த மக்களுக்கு தெரியும் அரசினுடைய நிலைப்பாடு இருக்கிறது, நிலவரங்கள் எப்படி இவர்களுடைய அபிலாஷை இல்லை. அதாவது இந்த தேர்தலை பொறுத்தவரை ஆளும் கூட்டணி, அதாவது மஹிந்தா ராஜபக்சே அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்த
ஒரு கூட்டணி வலுவாக இருக்கிறது, இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய கூட்டணியும் வலுவாக இருக்கிறது. இந்த இரண்டு கூட்டணிக்கு தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்று பரவலாக பேச்சு இருக்கிறது. இவர்கள் எதிர்பார்ப்பது வடமாகாணம் முற்றாக தமிழ் பேசுகின்றவர்கள் இருக்கின்ற ஒரு மாகாணம். ஆகவே தமிழ் பேசுகின்ற ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்பதை இந்த மக்களுடைய கோரிக்கை. ஆனால் அவர்களுடைய பிரச்சாரம் எவ்வாறு இருக்கிறது? நாங்கள் ஏற்கனவே அபிவிருத்திகளை செய்து வருகின்றோம், எங்களுக்கு வாக்களித்தீர்கள் என்று சொன்னால், அதாவது ஆளும் கூட்டணியுடைய பிரச்சாரம். இன்னமும் நாங்கள் அபிவிருத்திகளை சொல்லுவோம், எங்களுக்கு தரகர் அடிப்படையில் அபிவிருத்திகளை செய்வதை விட நேரடியாக நாங்கள் செய்து விடுவோம் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே இடம்பெற்ற போராட்டங்கள், யுத்த சூழ்நிலைகள், பிரச்சனைகளில் நிறையவே பிரச்சனைகளை நீங்களும் அறிந்திருப்பீர்கள், உலகம் அறிந்திருக்கும். ஆகவே அந்த அடிப்படையில் தமிழர்களுக்கான உரிமை கிடைக்கப்பெறவில்லை இதுவரைக்கும் என்பதே தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரச்சாரமாக இருந்தது. இதுதான் உரிமைகளுக்கான பிரச்சாரம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அபிவிருத்திகளை தாங்கிய பிரச்சாரம் ஒரு பக்கம். இரண்டுக்கும் தான் போட்டி. ஆனால் மக்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு அபிவிருத்திகள் தேவையில்லை, அபிவிருத்திகளை கட்டால் நீங்கள் செய்ய வேண்டும், எங்களுக்கு இருக்கின்ற பிரதானமான அடிப்படை உரிமைகள், எங்களுக்கு நாங்கள் ஒரு இடம் செல்ல வேண்டும் என்றால் நாங்கள் சமாதானமான செல்ல வேண்டும், எங்களுடைய காணிகளை தாருங்கள், பழைய எங்களுடைய காணிகளை தாருங்கள், எங்களுடைய வீடுகளில் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு எது வெற்றி பெறுகிறது என்பது அடுத்த விஷயமாக இருந்தாலும், இந்த மக்களின் நீண்ட நாள் பிரச்சனையில் ஓரளவேனும் தீர்வுகள் கிடைத்தால் உலகத் தமிழர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் எங்களுடைய சந்திப்புக்கு வந்ததற்கு மிகவும் நன்றி. நன்றி, வணக்கம்.